சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அத்தை, என்னம்மா பாக்குற? அதான் வெளியவே சொல்லிட்டேனே அத்தை. அதத்தாம்மா நானும் சொல்றேன். வெளியிலயே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? சத்தியம் பண்ணு. இல்ல அத்தை, ப்ளீஸ் அத்தை, இதோட விட்டுருங்க. அப்போ வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு சொன்னது பொய்யா? அப்போ வாசல்ல வச்சு உனக்கு உங்க அப்பா குடும்பத்துக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னது பொய்யான்னு கேக்குறேன். வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரதுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பேசுறியம்மா. இது உனக்கே நியாயமா? இல்ல அத்தை, நான் அப்படி சொல்லல. உங்க அப்பா தானே உன்னை வேணான்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்குமா யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. அத்தை, அவரு சொத்து தானே வேண்டான்னு சொன்னாரு. நீங்க சொந்தமே வேண்டான்னு சொல்றீங்களே அத்தை. உங்க அப்பா சொந்தமும் வேணான்னு சொல்லிதாம்மா எழுதி வாங்கியிருக்காரு. அதையும் நேர்மையா செய்யலையே, திருட்டுத்தனமா ஏமாத்தில எழுதி வாங்கியிருக்காரு. இப்ப கூட சத்தியம் வாங்குறது எதுக்கு? திரும்ப திரும்ப நீ உங்க அப்பா கிட்ட போய் ஏமாற கூடாதுங்கிறதுக்கு. நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசம் உன் கண்ணை மறைக்குதுல்ல. அவர் என்ன தப்பு பண்ணாலும் அது உனக்கு பெருசா படல இல்ல. அதானே உன்னால உங்க அப்பாவை விட்டு கொடுக்க முடியலங்கிற. ஆனா அதெல்லாம் பரவாயில்ல, என்னால விட முடியலையேம்மா. என்ன உங்க அப்பா அசிங்கப்படுத்தினதும் அவமானப்படுத்தினதும் ஏன் பிள்ளைய. என்ன சரவணா, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா, அவனை ஏதாவது பண்ணிட்டாருன்னா நான் எங்க போய் யார்கிட்ட என்னன்னு கேட்க முடியும்? ஐயோ அத்தை, அவர் அப்படிலாம் எதுவும் பண்றவர் கிடையாது. குலதெய்வ கோவில்ல வச்சு குடிக்க வச்சது யாரு? என் புள்ளைய அரகர ட்ரெஸ்ல நிக்க வச்சு அத வீடியோ எடுத்து ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சது யாரு? கொலை செய்யறவன் கூட அந்த நிமிஷத்துல வர கோவத்துல தான் அதையெல்லாம் செய்வான். ஆனா அந்த மாதிரி கேவலத்தை செய்யறவன் தான் யோசி யோசி திட்டம் போடுவான்.